இங்க ஒருத்தருக்கு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. அவரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அப்ப செக் பண்ண வந்த டாக்டர் இவர ஃபேஸ பார்த்ததுமே இவங்க காலேஜ்ல படிக்கும்போது இவங்க ஃப்ரெண்டோட அண்ணன் ஃப்ரெண்ட பிக்கப் பண்ண வருவாரு. அவரோட ஃபேஸ் மாதிரியே ஞாபகம் வருது. அப்ப அவங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருப்பாங்க. பொண்ணோட பேருமே எஸ்ல ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா அவங்க அம்மா பேரும் எஸ்ல ஆரம்பிச்சு அத மாதிரி ஒரு மோதிரம் தான் போட்டிருப்பாரு. அப்ப கைய பாக்குறாங்க. பார்த்தா அதே மாதிரி மோதிரம் இருக்கு. அதை பார்த்ததுமே ஷாக்ல பயந்து சீஃப் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இந்த ஆபரேஷனை என்னால பண்ண முடியாது, வேற யாரா பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா அவர் நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நீங்க தான் அந்த வேலையை பார்த்தவன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. சோ இவங்களும் ரெடி பண்ணி உள்ள போறாங்க. அப்ப இவங்கள பார்த்ததுமே ஆக்சிடென்ட் ஆனவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த சாதிகார பொம்பளலாம் ஆபரேஷன்லாம் பண்ணக்கூடாது, அவ ஏன்னா பண்ணிடுவான்னு சொல்லிட்டு மிரட்டுறானுங்க. பின்னாடி இவங்க சாதியை சேர்ந்த டாக்டர் வராரு. நீ தான் பண்ணணும், அந்த பொண்ணு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ஆனா இந்த டாக்டரும் நான் கண்ணுக்கு மட்டும் தான் பார்ப்பேன், அவங்க தான் இந்த ஆபரேஷன் பண்ணுவாங்க, நல்லா தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறாங்க. வேற எதனா பிரச்சனை வந்துரு போதுன்னு இந்த ஆபரேஷனை ரெக்கார்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா படுத்து கிடக்கிற தங்கச்சியோ டாக்டரோட அண்ணனும் லவ் பண்ணி கல்யாணமும் பண்றாங்க. ஆனா இது தெரிஞ்சதுமே இவன் குடும்பத்தோட ஆளுங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு இவங்க அண்ணனை போட்டு தள்ளிட்டு அவங்க தங்கச்சிக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்றாங்க. அதனால தான் இப்ப இந்த பொண்ணையுமே மிரட்டிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இந்த பொண்ணு நல்லபடியா ஆபரேஷன் பண்ணிட்டு வெளியே வரா. ஆனா இவனுங்க அப்பயும் திருந்தாம என்னோட பிள்ளைங்க மட்டும் எதனா ஆச்சுன்னா உன்னை ஒரு வழி பண்றோம்னு சொல்லிட்டு மிரட்டுறானுங்க. ஆனா இந்த பொண்ணு எதுவுமே கண்டுக்காம வெளியே போறா. அதை பார்த்ததுமே கோவப்பட்டு வெளியே இருக்க ஆளுங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி சொல்லிடுறாங்க. ஆனா இந்த பொண்ணு கார் ஏறி அங்க இருந்து கிளம்பிடுறா. ஆனா போகும்போது கூட இவங்க அண்ணனோட ஞாபகம் தான் வருது. ஒரு நாள் இவங்க அண்ணன் பூ வச்சுக்கிட்டு விளையாடிட்டு இருப்பாரு. அப்ப இவங்க தலையில பூலாம் வச்சு ரொம்ப அழகு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப இந்த அண்ணன் இல்லாம இப்ப அவரோட ஞாபகமாக தான் இருக்கு. ஆனா ஆபரேஷன் பண்ணதுல அந்த ஆளுக்கு கண்ணு தெரியாம போயிடுது. அதனால இவங்க சொந்தக்காரங்களா அந்த பொண்ணு தான் காரணமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துறாங்க. ரெக்கார்ட் வீடியோலாம் இருக்கு. 8 செகண்ட் மட்டும் தான் கரண்ட் போயிருக்கு. அந்த நேரத்துல பேஷண்ட் எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம கண்ணுக்கு பாக்குற டாக்டருமே உங்களோட சாதிகாரங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவங்க எழுந்து போயிடுறாங்க. ஆனா போகும்போது நம்ம சாதிகார பையன் தான் கண்ணு செக் பண்ணா ஒருவேளை ஒழுங்கா பண்ணாம விட்டுட்டானு சொல்லிட்டு பேசும்போது அவன் நம்ம சாதிகார பையன் அவனா எதுவும் பண்ணிருக்க மாட்டான், நேரம் தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு பேசிட்டு போறானுங்க. இப்ப இவங்க பேஷண்ட செக் பண்றாங்க. அப்ப பாக்கும்போது கூட பெண்ணை வச்சு தான் அவங்கள தொட்டு பாக்குறாங்க. அப்ப அவங்க வைஃபும் வலது காலம் வலது கை மட்டும் ஒழுங்கா வேலை செய்யல, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரியாயின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே செல்வி தான் டாக்டர்னு கண்டுபிடிச்சு கூப்பிட்டு பாக்குறா. ஆனா இந்த பொண்ணு எதுவுமே பேசாம சீக்கிரமா சரியாயிடும் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வெளியே போறாங்க. ஆக்சுவலா ஆபரேஷன் பண்ணும்போது 8 செகண்ட் கரண்ட் ஆஃப் ஆனது இந்த பொண்ணால தான் ஆயிருக்கும். இவங்க கூட இருக்க ஒரு பையனை வச்சு கரண்ட கட் பண்ணி விட்டுட்டு அவன் எந்த கையால அருவாவை தூக்கி எந்த காலால அவங்க அண்ணனை மிதிச்சானோ அதை வேலை செய்யக்கூடாதுன்னு இவங்களே ஒரு மெடிக்கல் தியரி எல்லாம் படிச்சு யாருக்கும் தெரியாம இதை பண்ணிருக்காங்க.